அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த தலைப்புல நம்ம வகுப்புல பார்க்க போறது என்னன்னா, அல்லாவை பற்றிய ஒரு அறிதல். அல்லாஹ் அந்த பேருக்கு என்ன மீனிங், அர்த்தங்கள் என்ன? அல்லாஹ் என்ற பேரை யார் அல்லாவுக்கு சூட்டினது? யாரு அல்லாவுக்கு அந்த பேரை சூட்டினது? அல்லாஹ் தனக்குத்தானே அந்த பேரை சூட்டி கொண்டானா, இல்லை மற்றவர்களால் அந்த பேர் அவனுக்கு கிடைத்ததா? அல்லாவை பற்றிய ஒரு அறிமுகம். அல் குர்ஆனில் 2500க்கு மேல அந்த வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. அல்லாஹ் இடுகுறி பெயரா இல்ல பண்பு பெயரா அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய பெயர் இடுகுறி பெயரும் கிடையாது, பண்பு பெயரும் கிடையாது. சிலர் சொல்றாங்க அது இடுகுறி பெயர், அல்லாஹ்வுடைய பெயர் இடுகுறி பெயர். சில பேர் பண்பு பெயர் என்று சொல்றாங்க. அல்லாஹ் என்ற வார்த்தையை பிரிக்கும் பொழுது அல் பிளஸ் இலா. அல்னா குறிப்பிட்ட, இலானா கடவுள். குறிப்பிட்ட கடவுள் நம்ம சொல்லும் பொழுது அரபு வார்த்தையில எதிலிருந்து அல்லாஹு என்ற வார்த்தை வந்தது? அலிக, வலக. சில பேர் சொல்றாங்க அலிக என்ற வார்த்தையிலிருந்து அல்லாஹ் வார்த்தை வந்தது. அலிக வியப்பில் ஆழ்த்துறது, வலக அன்பினால் திளைத்து. அரபு சொல்லில் இருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை வருது அப்படின்னு சில பேருடைய கருத்து. ஆனா அல்லாஹ் என்ற வார்த்தை யாராலும் சூட்டப்படவில்லை. அது ஒரு தனி பெயர், தனி சொல். அவனே தனக்குத்தானே சூட்டிக்கின்ற பெயர் தான் அல்லாஹ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2500 கூட அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆன்ல இடம்பெறுது. எந்த நபிமார்களும் அந்த வார்த்தைய சூட்டல. அல்லாஹ் என்ற வார்த்தை எந்த நபிமார்களும் அல்லாவுக்கு சொல்லல. அல்லாவே தனக்கு தானே சூட்டி கொண்ட பெயர் தான் அல்லாஹ். அது ஒரு தனி சொல். அது இடுகுறி பெயரோ பண்பு பெயரோ எதுவுமே கிடையாது. அல் பிளஸ் இலா பிரித்து பார்த்தோம், அல்லாவை பிரித்து பார்த்தோம்னா அல் கூட்டல் இலா குறிப்பிட்ட கடவுள். இலா என்ற வார்த்தை ஒருமையில வருது, அதாவது சிங்குலர். இலானா சிங்குலர், கடவுள். இலாக்கு கடவுள் என்று பெயர்படும். ஆலியத் பன்மை சொல், ஒருமை பன்மை. இலா ஆலியத் கடவுள், கடவுள்கள். ஒருமை பன்மை. நிறைய கடவுள் இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரே ஒரு கடவுள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. ஆதலால் இலா ஒருவர், ஒருமை பண்புல குறிக்கும். இலா அதுக்கு பெண்பால் சொல் என்னன்னா இலாஹா. இலாஹா பெண்பால் சொல் இலாஹா. இலா ஆலியத். இலா என்பது ஒருமை, ஆலியத் என்பது பன்மை. இலா என்ற சொல்லிற்கு ஆண்பால் இலாஹா. ஹுவ ஆண்பால், பெண்பால் இலாஹா. ஹுவ ஆண்பால். நம்ம குர்ஆன்ல பார்த்திருக்கோம். அவன், அவன் என்ற வார்த்தை தான் நிறைய இடத்தில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வை எதற்கு அவன் சொல்லணும்? சொல்வதற்கான காரணம் என்ன? சிறு வயதிலிருந்தே நம் குர்ஆனை கற்கக்கூடியவங்க தானே இருந்திருக்கோம். அதில் ஏன் பல இடங்களில் அவன் அவன் வருது? அல்லாஹ்வை மதிப்பில்லாம பேசுவதா, அவன் என்ற வார்த்தையை கொண்டு பேசுவதா என்று நம்ம மக்களிடத்திலே நிறைய கருத்து வேற்றுமை வருது. எதுக்கு அல்லாஹ்வை அவன் சொல்லணும்? படைத்த படைப்பாளனை போய் அவன் சொல்றதா? மரியாதை இல்லையா, மதிப்பு இல்லையா அவனுக்குன்னு இப்படின்னு பல இடங்களில பேச்சுவார்த்தை பேசுறத நம்ம கண்கூடா காது கூட நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அவன் என்ற சொல் எதற்கு வருது அப்படின்னா, பாலினத்துல நம்ம பார்த்தோம்னா ஆண்பால் பெண்பால். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அக்ரிணை. அக்ரிணைனா என்னது? அது, இது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரினங்களை குறிக்கக்குள்ள ஒரு சொல்லாக இருக்கிறது, அக்ரிணை வார்த்தையா இருக்கிறது. அக்ரிணையே அந்த வார்த்தையே அது இது நம்ம அல்லாஹு தாலாவை நம்ம சொல்ல முடியுமானா சொல்லக்கூடாது. அப்ப பெண் பாலுடைய வார்த்தையை நம்ம சொல்லணுமா அப்படின்னா சொல்லக்கூடாது. இந்த பாலினத்துல ஆண்பால் பெண்பால் இரண்டு வார்த்தையில எது உயர்வான வார்த்தைன்னு பார்த்தா ஆண்பால். ஹுவ ஆண்பால். அதனாலதான் அல்லாஹு தாலாவை நம்ம அவன் என்று நம்ம சொல்றோம். இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ற வார்த்தை குறிக்கும். அல்லாஹ் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயர் அல்லாஹ். பிரபஞ்சத்தின் படைப்பாளனுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். குறைஷர்கள் காலத்திலயோ இல்ல அதுக்கு முந்தைய காலத்துல யாருக்குமே இந்த அல்லாஹ்னு வார்த்தை எந்த தெய்வத்துக்குமே வைக்கல. ஏன்னா எல்லா மக்களுக்குமே தெரியும் படைப்பாளன் பெயர் அல்லாஹுதான். சிறு சிறு தெய்வத்துக்கு மட்டும்தான் சின்ன சின்ன பெயர்களை கொண்டு, நல்ல அதிகாரங்கள் பெயரை கொண்டு, தான் விரும்பிய பெயர்களை கொண்டு, தாம் பார்த்த எது ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கட்டதோ அவங்களுடைய பெயர்களை கொண்டுதான் சிறு சிறு தெய்வத்துக்கு பெயரை இட்டாங்க.
அந்த குறைஷி மக்களுக்குமே தெரியும் தன்னை படைத்தது யாரு, இந்த பிரபஞ்சத்தை படைத்தது யாரு, அத்தனையுமே அல்லாஹுதான் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனா தெரிந்தும் ஏன் சிறு தெய்வங்களை அவங்க வணங்கக்கூடியவங்களா இருந்தது காரணம், இந்த சிறு தெய்வங்கள் இந்த அல்லாஹ்வோட எங்களை இணைச்சிரும், அல்லாஹ்விட எங்களுக்கு பரிந்துரை செய்திரும், நாளைக்கு மறுமையில டைரக்டா நாங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம், இவங்க பரிந்துரையெல்லாம் இருந்தா டைரக்டா நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு தெய்வங்களை வழங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் தாலா பிழைகளை, அவனை பற்றிய பிழைகளை திருத்துவதற்காக குர்ஆன்ல 37வது அத்தியாயம் 149வது வசனத்திலிருந்து 157வது வசனம் வரைக்கும் மக்கள் அல்லாஹ் பற்றிய பிழைகளை அல்லாஹ் திருத்தக்கூடியவனாக இருக்கான். மக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அல்லாஹ்வுடைய பிழைகள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அல்லாஹ் வந்து பெண் மக்களை தேடிக்கொண்டான், ஆண் மக்களை விட்டுட்டு மாணவர்கள் பெண் மக்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைஷர்கள் தலைப்புல அவங்களோட தலைமையில நிறைய பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. அல்லாஹ்வை பற்றி குறைகள் சொல்லி கொண்டு கூட இருந்தாங்க. அல்லாஹ் பிழைகளை திருத்துவதற்காக இந்த அத்தியாயத்துல இறக்குறான். 149ல நபியே, இணை கற்பிப்பவர்களான அவர்களிடம் நீர் கேட்பீராக, உம்முடைய இறைவனுக்கு பெண் மக்களும் அவர்களுக்கு ஆண் மக்களுமா, அல்லது அவர்கள் சாட்சியாளராக இருக்கும் நிலையிலா வானவர்களை பெண்களாக நாம் படைத்தோம், அறிந்து கொள்வீராக, நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய கற்பனையிலேயே இதனை கூறுகிறார்கள், அதாவது அல்லாஹ் குழந்தையை பெற்றெடுத்தான் என்று. நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் தான். ஆண் மக்களை விட பெண் மக்களை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டானா? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எவ்வாறு நீங்கள் இதனை தீர்ப்பு செய்கிறீர்கள்? எனவே இவை பற்றி நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? அல்லது இதற்கு உங்களுக்கு தெளிவான ஆதாரம் ஏதேனும் உண்டா? அவ்வாறாயின் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் உங்களுடைய வேத ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அல்லாவுக்கு பெண் மக்கள், மற்றவர்களுக்கு ஆண் மக்கள் இப்படின்னு அல்லாஹ் குழந்தை பெற்றெடுத்தான் இப்படி நிறைய வாதங்களை குறைஷியர்கள் முன்வைத்தார்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இதற்கு முன்னாடி இருந்த வேதத்தை எல்லாம் கொண்டு வாருங்கள், தெளிவான ஆதாரத்தை கொண்டு வாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா இங்க சொல்றான். ஆக அல்லாஹ் பெயரை கொண்டுதான் அனைத்து பெயரும் இணையுது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள் அத்தனை பெயர்களும் இடம்பெயருது. அல்லாஹு என்ற வார்த்தைக்கு பொருள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுக்காக. இதுல நம்ம லாஹு, இந்த அல் எடுத்து லாஹுன்னு பார்த்தோம்னா அதுக்கும் அவனுக்கே சொந்தமாகும் பொருள் தருது. சரி, லா எடுத்தா ஹூக்கு அவனுக்கே குறிக்கிறது. அவன் சொல் அவனை தான் குறிக்குது. ஹூ அவனே குறிக்கக்கூடிய ஒரு சொல். லாஹு அவனுக்கே சொந்தமான ஒரு சொல். அல்லாஹு அல்லாவிற்காக, அல்லாஹுக்காக அப்படின்னு அல்லாஹ் தனி சிறப்பு கொண்டதா இருக்கு. அந்த வார்த்தை தனி சிறப்பு கொண்டதா இருக்கு. எப்படி பிரிச்சு பார்த்தாலும் அல்லாஹுக்கு பொருள் தருது, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பொருள் தருது. யா அல்லாஹ் பார்த்திருப்போம், யா அல்லாஹ். ஆனா யாவும் லாவுக்கும் நடுவுல அரபு மொழிப்படி வரக்கூடிய வார்த்தை ஐயுஹ, அலீஃப் யா ஹா அப்படின்னு சொல்லிட்டு யாவுக்கும் லாமுக்கும் நடுவுல வரக்கூடிய வார்த்தை ஐயுஹ வரும் அரபு மொழிப்படி, அரபு இலக்கணத்துப்படி. ஆனா அல்லாவுக்கு மட்டும் யா அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. ஆக அல்லாவுக்கு மட்டுமே குறிக்கிற சொல், அல்லாஹ் தனக்கு தானே சூட்டிக்கொண்ட ஒரு அழகிய சொல் அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்கள்ல அல்லாவை பற்றி, ரப்ப பற்றி, அர் ரஸாக், அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களை பற்றி இனி அடுத்தடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.